ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இப்போ நிஃப்டியோட ரெவ்யூ அண்ட் ப்ரீவியூ ரெண்டுத்தையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நம்ம வழக்கம் போல் ஸ்டாக்ஸை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்டாக்ஸை இறங்கும்போது தான் பார்க்கணும் முதல்ல. ஏன்னா அப்போ தான் நமக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸில் எந்தெந்த விலைக்கு சீப்பாக கிடைக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு பிளானும் பண்ணுறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம நிஃப்டியோட ரெவ்யூ பார்த்துருவோம். ரெவ்யூ பார்க்கும்போது நேத்திக்கு நம்ம சொன்னது பார்த்தோம்னாக்க 22,432 இதை கீழே உடைக்கும்போது கீழே டவுன் ட்ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி அது கீழே உடைச்சது அப்படின்னு சொன்னாக்க ஆமாம், அது கீழே எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 22,277 அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். 22,277 அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, இது கேப் டவுன் ஓப்பன் பண்ணி 22,277 போயிட்டு கரெக்டாக 432க்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அது எவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கு, 27, ஒரு 5 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி 427 அந்த ரேஞ்சுக்கு க்ளோஸில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நமக்கு யோசிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இங்கே இருந்த மொத்த இதையும் நான் தூக்கி இந்த இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சைக்கிளை நான் தனியாகவே போட்டேன். நான் இப்போ தனியாக போட்டதுனால நம்ம இதிலேருந்து பார்ப்போம். இப்போ டவுன் ட்ரெண்ட் லீட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 22,50 ஒட்டி இருக்குது. 22,50 ஒட்டி இருக்குது. 77ல் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 50 ஒட்டி இருக்குங்கிறது தான் 77ங்கிறது ஒரு 20 பாயிண்ட் வித்தியாசம். இப்போ நமக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 22,326 22,326ங்கிறது நமக்கு ஒரு பிரேக் பாயிண்ட். இந்த பிரேக் பாயிண்ட்டை மேலே உடச்சிச்சுன்னா மேலே 432 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே உடச்சிச்சுனாக்க அதுக்குண்ட கீழே தான் இப்போ நிற்கிது. இப்போ இது ஃபர்தராக கீழே போகுது அப்படின்னு சொன்னாக்க என்ன டார்கெட் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது நமக்கு 22,177ஓட சைக்கிள் முடியுது. 22,177ஓட சைக்கிள் முடியுது. 22,177ஓட நமக்கு சைக்கிள் முடியுது. இதுக்கு இடையில நமக்கு இங்கே கேன் தியரியில் வேறு ஏதாவது சிங்க்ரோனைஸ் ஆகியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் அது நமக்கு அது வேல்யூ கரெக்டாக நம்ம பிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 22,110 இங்கே 182, 22,182 நமக்கு சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 22,182 இந்த 182க்கும் 177க்கும் ஒன்று பெரிய வித்தியாசம்லாம் 5 பாயிண்ட்டு தான் வித்தியாசம். அப்போ கீழே இறங்கினா இவ்வளோ தூரம் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறும்போது இந்த 326 உடைச்சா மாத்திரம்தான் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அந்த 326ஓட திரும்பிட்டு இப்படியே மேலே போகும். ஓரளவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் 22,476 உடைக்கணும். ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வருதுன்னா 22,476 அதை உடைச்சா தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு. 22,476 இந்த 22,476 உடைச்சா தான் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால் நான் இதை க்ரீன் கலரில் போட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன். அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி டேர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த இடம் வரைக்கும் நம்ம முதல்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஏன்னா நாளைக்கே ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட், ஏன்னா இது சைக்கிள் முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 22,277 வந்துருச்சு. 100 பாயிண்ட் தான் இருக்குது. 100 பாயிண்ட் இறக்கி விட்டுட்டு ரெண்டாவது சைக்கிள் டவுன் ட்ரெண்டு சைக்கிளை இழுக்க போகிறானா இல்லாட்டி மேலே கரெக்ஷனுக்குள்ளே இழுக்க போகிறானான்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் உஷாராக இருந்துக்கணும். அப்போ நமக்கு டேலி ஆகக்கூடிய பாயிண்ட் எல்லாம் என்னன்னாக்க
இப்போ வந்து இங்கே இருக்குது 22,177ன்னு வச்சுக்கோமே. இப்போ 22,177 அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்குவோம். போட்டோம்னா 22,177ன்னு போட்டோம்னாக்க 326, 400, 475 அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். 475 பிரேக் பண்ணாதான் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எகைன் திருப்பி சைக்கிள் முடிகிறது 22,276க்கு தான் முடியுது. இந்த சைக்கிள் 22,276க்கு தான் முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து 475 பிரேக் பண்ணினா நம்ம வந்து 626, அதுக்கு அடுத்தது வந்து 550 ப்ரீவியஸ் ஹை, அதுக்கப்புறம் 626, முதல்ல 626 அடையட்டும். 22,626 இது வரைக்கும் நம்ம முதல்ல எதிர்பார்ப்போம். இதை உடைச்சு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி நமக்கு வந்து கூடவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூடவே போகிறதுங்கிறது 22,777 அதிலேருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 852 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை உடைச்சு மேலே போச்சுன்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். நாளைக்கே 22,882 600 பாயிண்ட் மேலே ஏறப்போதான்னு தெரியல. இருந்தாலும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். 22,862 22,852 இது வரைக்கும் நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். இது இந்த கேப்பெல்லாம் உடச்சி இந்த கேப்லாம் ஃபில் பண்ணி போச்சுன்னா நமக்கு மேலே உடச்சி போச்சுனாக்கா இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சைக்கிள் எண்ட் ஆகுறதுங்கிறது 22,177 கிட்டக்க சைக்கிள் எண்ட் ஆகுது. நாளைக்கு ஒருவேளை இப்படி இறக்குச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி பிரேக் அவுட் எடுத்து மேலே போகுதான்னு பார்ப்போம். மேலே போகுதுன்னா ஏன்னா சைக்கிள் எண்ட் ஆயிடுச்சுன்னா புது டவுன் ட்ரெண்ட் சைக்கிள் கொண்டு வருதா இல்லாட்டி இதை ஒரு கரெக்ஷன் போயிட்டு வருதான்னு பார்ப்போம். அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஏறுதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப் ட்ரெண்டு 4 ஏப்ரல், அதுலேருந்து 9, 5 நாளில் திருப்பி இந்த ஹைட்டுக்கு போயிருக்கு. அதே மாதிரியே 5 நாளில் இது எந்த ஹைட்டுக்கு போகுதுன்னு பார்ப்போம். 177 வந்துருச்சுனாக்கா நம்ம 600க்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. 170க்கு போகாமல் இந்த இடத்தோடய திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம 800 எதிர்பார்க்கலாம். 177 வந்துருச்சுன்னா நம்ம 600 சொச்சம் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம்ல 619, 620க்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம லக்கு தான். ஸோ அதனால் நாளைக்கு இது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். இந்த கிளுகிளுப்புலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டாக் வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறான். 20%லேருந்து 4.99% வரைக்கும் மினிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே மினிமமாக இருந்து ஏற்றம் கொடுத்துருக்குறா. இது இது எப்படி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னு எனக்கும் தெரியல. சரி, அதுக்கான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு வந்து நம்ம பார்த்துருக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப வெயிட்டான ஸ்டாக்காக நம்ம யோசிக்கிறது வந்து விப்ரோவும் ஹிண்டல்கோவும். விப்ரோ வந்து 19ஆம் தேதி ரிசல்ட்டுங்கிறதுனால அது பார்க்குறோம். சீப்பாக கிடைக்கிது ஒன்று. அவன் கீழே எவ்வளோ இறங்குறானோ இறங்கட்டும். அவன் இன்றைக்கி எவ்வளோ இறங்கி வச்சுருக்கிறான்னு பார்ப்போம். இன்றைக்கி விப்ரோ வந்து ஒரு 11 ரூபா இறங்கி 59க்கு வரான். அப்போ இன்னும் எவன் கீழே இறங்குறானாங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளோ ரூபா கீழே இறங்குறாங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஹிண்டல்கோ பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு மேலே ஏறிட்டான். இங்கே இருந்தது 20 ரூபாய்க்கு மேலே ஏறிட்டு திருப்பி இப்போ கரெக்ஷன் வரான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் எல்லா இபிஎஸ் டார்கெட்டையும் முடிச்சு மேலே போய்கிட்டு இருக்கிறான். இவன் இப்போ இந்த கரெக்ஷன் 596 கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதிர்பார்க்கலாம் 578 வரைக்கும் இறங்குவான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த 596 ரிவர்ஸ் ஆகுறான்னா நம்ம அந்த இடத்துல சீப்பு நம்ம வாங்கிக்கிறதா நல்லது. நம்ம இந்த இடத்துல ஒரு நாள் பார்ப்போமேன்னு பார்த்தோம். ஒரு நாள் பார்த்ததுக்கு பலன் 20 ரூபா ஏறினது தான் மிச்சம். நம்ம இந்த இடத்துல அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசித்தோம். கீழே பார்ப்போம். கீழே கிடச்சிச்சின்னா வாங்கி போடுவோம். ஆனால் 688க்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஹிண்டல்கோவுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். 688 வரைக்கும் அதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். அதையும் தாண்டி போச்சுன்னா இவ்வளவு இருக்குங்கிறது வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எங்கே சீப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு
நல்ல ஏற்றத்தை பார்க்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.